ரெண்டு பேரும் யாரு? மகள்ற பிள்ளைகள். மகள்ற பிள்ளைகள். மகள்ற பிள்ளைகளா? ஓ. மகள் அங்க? மகள் இங்கே வேறு கல்யாணம் கட்டி போயிட்டா. அவங்களோட அப்பா இல்லை, அவங்களுக்கு அப்பா இல்லை. அப்பா அங்க? அவங்களோட அப்பா செத்துட்டாரு. என்னண்டு அவர் சின்ன நாங்கள் இப்போ இலங்கை மட்டக்களப்பில் நிற்கிறோம். என்னோட ஆர்டிஎஸ் அழைப்பின் பிரகாரம் ஒரு குடும்பத்தை இறுக்கமான குடும்பம் இந்த பாடோட இருக்கிற குடும்பத்தை வந்து நாங்கள் சந்திக்க வந்திருக்கிறோம். அதான் இதான் நம்மளோட வீடு. இப்போ உள்ளே போய் பார்ப்பேன் பாடம் என்னண்டு. இது குழாய் கிணறா தம்பி? இங்கே வா தம்பி, குழாய் கிணறு அங்கே வாங்க, ஒரு ஆள் வாங்க. இது குழாய் கிணறோ? என்ன இது தண்ணி வருமா? அதில் தண்ணி வராதோ? மோட்டர் பழுதாவே. என்னண்டு? மோட்டர் பழுதா போயிட்டோம். மைக் எப்படிங்க? வீடு நிறுவனம் கட்டி கொடுத்தா என்ன? இது கேட்டான் ஐயா படுக்கிறாரா? ஐயா கடமை கூட வரும் இல்லை. நம்ம லைட் பார்த்தாதோ? தம்பி என்ன சாப்பிட காலையில்? நான் சோறு சாப்பிட்டேன். சரி வாங்க அப்படியே போவோம். சுற்றி காட்டுங்க வீட்டை இருக்கா? என்னங்க போகலாம்? சுற்றி காட்டுங்க பார்ப்போம். கொஞ்சம் பொறுங்க, வெயிட் பண்ணுங்க, வெயிட் பண்ணுங்க. போகிறோம், முன்னுக்கு போகிறோம். என்ன இருக்கு இந்த காய் சொல்லலையே? இந்த மரங்கள்லாம் வச்சிருக்கீங்க, என்ன மரம்னு சொல்லலையே? மாமரம். என்ன வச்சிருக்கீங்க? மாமரம். வேறு முந்திரிய மரம். தென்னை மரம். என்ன மரம் வச்சிருக்கீங்க? மையரி செத்துது. என்னண்டு? மையரி மரம் செத்துது. மையரி வச்சு செத்துட்டா? சத்தமா கரைக்க வேணும். லஜ்ஜே ஒட்டரிக்கி வச்சோட இருக்குதா? இந்த பெருங்கோட வாரி எப்படி போகிறா? இதான் வச்சு விட்றேன். இந்த இருக்கேன். ரைட் ரைட் ரைட். இங்கெல்லாம் வாங்க, இங்கெல்லாம் வாங்க, அப்படியே போவோம். வேற நோக்கி இருக்கிறீர்கள்? வேற கொச்சி கண்டு இருந்து செத்துது. கொச்சி கண்டு இருந்து செத்துட்டா? தண்ணி ஊற்றிருக்க மாட்டீங்க நீங்க? தண்ணி ஊற்றி நான் செத்துது. என்னடா இது? ஐயா வாங்க. தென்னை மரம் இல்லையா உங்கள்ட்ட? தென்னை கண்டு பெரிய கண்டு இருந்து இல்லை. இல்லையா? இல்லை. நேரத்தை தண்ணி தண்ணியா குடிக்கணும். வாழை வீட்டுலாம் வச்சிருக்கேன். வாழை மரம், அருணாஸ் மரம். அண்ணாசியம் வச்சிருக்கீங்க? நான் இவர் கடிப்பாரா? இல்லை. அப்போ ஒன்று போனேன். நீ பார்க்குறாரு நம்மளுடைய ஒரு மாதிரியா? எங்கள் அண்ணாசிய மரத்தை காட்டு. அண்ணாசியை கொஞ்சம் காட்டுங்க. அண்ணாசியம் இந்த இருக்கு என்ன சின்ன கண்டு என்ன? மற்ற அவர் பெருசு அவர் காய்க்கலையோ இந்த முறை? இல்லை. இது பிலாக்கண்டு. இது பிலாக்கண்டா? போண்டாப்பா, இது பிலாக்கண்டு தான். நான் கவனிக்கலையே. அம்மா வணக்கம். வணக்கம். அம்மா பேர் என்ன? கிருஷ்ணபுல குணேஸ்வரி. சத்தமாக கிருஷ்ணபுல குணேஸ்வரி. உங்களோட கணவர் பேர் என்ன? செல்லத்துறை செல்வேஸ்வரன். செல்வேஸ்வரன். என்ன அவர் வாழ்வாரம் என்ன? அவர் ஒரு தொழிலுக்கும் போகிறல்ல, ஒன்றுக்கும் போகிறல. அவர் இப்படி தான் அங்கே தெரிகிறது. இங்கே விடுவார். எங்களோட மகன் தான் உழைச்சி எங்களுக்கு எல்லாருக்கும் சாப்பாடு தாரு. எங்களோட மகனாலாம் இப்போ எல்லாம் நடக்குது இங்கே. மானுக்கு என்ன வயசு? என்ன பேர்? மாண்ட பேர் சரமிதன். வயது 26 வயது. என்ன வேலை செய்கிறவர்? அவர் இந்த யாட்டுக்கு கல் வெட்டுறவர். அதுதான் மேலே. இப்போ என்ன பக்கெட் கணக்கா கல் கணக்கா கூலி எப்படி எடுக்கிறாங்க? அவங்க பக்கெட் கணக்கு எடுக்கிறாங்களா கல் கணக்கு எடுக்கிறாங்களான்னு தெரியல. மகன் சொல்லலை. அது என்ன மாதிரி எனக்கு தெரியாது. இந்த போயிருக்காரு, இன்னும் வரல. வர நீ 12 மணி ஆகும். ஒரு நாளைக்கு எவ்வளோ அவர் சம்பாதிக்கிற? எவ்வளோத்து கொண்டு வர்றாரு? ஒரு நாளைக்கு சில நேரம் 1500 ரூபாயோட வருவார். ஒரு நாளைக்கு 2000 ரூபாயோட வருவார். சொல்லி செய்கிற மாதிரி வருவார். கொஞ்சம் அதுக்குள்ளாம் இந்த இவங்களையும் பார்க்குறேன், நாங்களையும் சாப்பிட்றேன். உங்களோட பள்ளி செலவெல்லாம் அதுக்குள்ளாம். இவங்க 2 பேரும் யார்? மகள்ற பிள்ளைகள். மகள்ற பிள்ளைகள். மகள்ற பிள்ளைகளா? மகள் அங்கே? மகள் இங்கே வேறு கல்யாணம் கட்டி போயிட்டா. அவங்களோட அப்பா இல்லை, அவங்களுக்கு அப்பா இல்லை. அப்பா அங்கே? அவங்களோட அப்பா செத்துட்டாரு. என்னண்டு?
அவர் சின்ன பிரச்சனையில் அடியில் செத்துத்தார் அடிச்சு. எவ்வளோ காலம்? அவர் செத்து 5 வருஷம் 6 வருஷம் 5 வருஷம்னே 5 வருஷம் செத்துத்தார். அதிலிருந்து நாங்கள் பார்க்குறோம் பிள்ளையில தாயே என்னன்னு கவனிக்கிறல்ல. தாய் கல்யாணம் கட்டி வேறு இடத்த இருக்காவும். நல்ல நாள் பெருநாளையும் வரலையா? ஒன்றுக்கும் வரல தாய். நாங்கள் பார்க்குறோம் வச்சு பிள்ளையில பார்க்குறோம். நாங்கள் ஒன்றுக்கும் வரதே இல்லை. 2 பேரும் பள்ளிக்கூடம் போகிறாங்களா? ஓ டியூஷனுக்கு போகிறாங்க. நான் அந்த டியூஷனுக்கு போகிறதுக்கு அவங்களுக்கு போகக்கூடிய வசதி இல்லை. அந்த படி அந்த உழைப்பால் நாங்கள் சாப்பிடணும், தின்னணும், குடிக்கணும், பிள்ளைகள செலவு பார்க்கணும், பள்ளி செலவெல்லாம் பார்க்கணும். அதனால் அவங்களுக்கு இந்த போக்குவரத்துக்கு இப்போ இங்கேருந்து போகிறதுக்கு ஒரு அரைக்கட்ட தூரம் வரும் போல் பள்ளிக்கூடம். அவங்களுக்கு போகிறதுக்கு வைக்கல் இல்லை, அது இல்லை, நடையெல்லாம் போகணும், நடையெல்லாம் வரணும். அதால் 2 நேரமும் அவங்களால நடக்க இயலாது. அந்த பிரச்சனையாலே அவங்கள டியூஷனுக்கு அனுப்பிடலாம் இருக்கும். இவர் எத்தனை ஆண்டு படிக்கிறார்? அவர் எத்தனை ஆண்டு படிக்கிறாங்க? 9ஆம் ஆண்டு, இவர் 5ஆம் ஆண்டு. 5ஆம் ஆண்டு படிக்கிறார். அப்போ பள்ளிக்கூடம் மட்டும்தான் அனுப்புறீங்களா? டியூஷன் கிளாஸுக்கெல்லாம் அனுப்புறதுக்கு வசதி இல்லை எங்கள்கிட்ட. அவர் கொண்டு வர 1500 ரூபா 2000 காசு தான் கொண்டு வர்றீங்க. அதுக்குள்ளே வச்சு எங்களால் நடந்துக்கே இயலாது. வேற ஒரு சமுத்தி கொடுப்பனவுகள் மற்ற இதுகள் எல்லாம் சமத்தி கொடுப்பனவு அது இருந்தது தான் எனக்கு. இப்போ அது அந்த கீவாரன்னு சொல்லி அந்த கீவார் போட்டு அந்த கீவாரில் 2500 ரூபா காசு வந்தவங்க எனக்கு. அதையும் பிறகு அதை வெட்டி போட்டாங்க. கீவாரையும் வெட்டி போட்டாங்க. 2000 ரூபா காசு வந்தவங்க அதையும் வெட்டி போட்டாங்க. அதையும் வெட்டி போட்டாங்க. என்ன 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 காரணம்? அது இப்போ இருந்தா உழைக்கிற ஆம்பளை பிள்ளை இருக்காமன்னு சொல்கிற காரணத்தால். அந்த அரிசி நாங்கள் கொடுத்தாங்களா? அதெல்லாம் அதை எடுத்து நாங்கள் 10 கிலோ 20 கிலோ என்ன கொடுத்தா? 10 கிலோ 2 தரத்தில் 10 கிலோ 10 கிலோ கொடுத்தவங்க. அதை எடுத்து நாங்கள் வேறொரு உதவியும் இல்லை எங்களுக்கு. வேறு உதவி ஒன்றும் இல்லை. அப்போ நீங்கள் இந்த வீட்டில் எத்தனை பேர் இருக்கீங்க? நாங்கள் 3 குடும்பம். 3 குடும்பம்? அந்த அரிகா ஒரு மகள், இவங்க 2 பேரும். அதில் 3 குடும்பம். இப்போ இவங்க 2 பேரும் ஒன்றாக்குள்ளே சார் நாங்கள் என்ன செய்கிறேன்? இப்போ இவங்களும் ஒரு 1000 புள்ளிகள் தானே, அவங்கள நாங்கள் பிரித்து வாழலாமா? வாழையில் அது தானே. என்னக்குள்ள 3 குடும்பம். சரியோட காய்ச்சி பார்ப்போம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்பாங்க. சரி. தம்பி வணக்கம். வணக்கம். சத்தமாக கதைக்கணும். தம்பியோட பேர் என்ன? பவி. பவியா? பவி எத்தனை ஆண்டு படிக்கிறீங்க பவி? 5ஆம் ஆண்டு. எந்த ஸ்கூல் படிக்கிறீங்க? தலவா ஸ்கூல். கொலசி இந்த முறை கொலசி போ. இப்போ இன்றைக்கு கிளாஸு கொண்டும் போகலையா? இன்றைக்கு சனிக்கிழமை. இன்றைக்கு கிளாஸ் இல்லை. ஏன்? இன்றைக்கு செவ்வாய்க்கிழமை கிளாஸ் இல்லை, சனிக்கிழமை கிளாஸ் இல்லை. சனிக்கிழமை கிளாஸ் இல்லை? இல்லை. அப்படி என்ன ஐயா அவடத்த போய் ஒரு நிமிஷம் இருங்க ஐயா வரேன். என்ன சரி. கிளாஸுக்கு போகலண்ணே? இல்லை. அப்படி தம்பி என்ன காலை என்ன சாப்பிட்ட நீங்கள்? சோறு. இல்லைங்களா? சோறு சாப்பிட்டீங்களா? தம்பிக்கு படிக்கணும்ன்ற ஒரு ஆர்வம் இருக்கு, ஆசை இருக்குதா? இருக்கு. கொஞ்சம் சத்தமாக கதைக்க வேணும். என்ன சத்தமாக கதைக்க வேணும். இப்போ வெள்ளிக்கிழமை நேற்று பள்ளிக்கூடம் போனீங்களா? பள்ளிக்கூடம் போனேன். என்ன அப்போ இந்த கொலர்ஷிப் கிளாஸுகளுக்கு இப்போ உங்களுக்கு கொலர்ஷிப் கிளாஸ் வைக்கிறவங்க ஸ்கூலில்? எங்களுக்கு செவ்வாய்க்கிழமை. கொஞ்சம் நிமிந்து வெளியே பார்த்துக்காது. எப்போ? செவ்வாய்க்கிழமையில். செவ்வாய் மட்டும்தான் வைக்கிறாங்க. மற்ற நாளில் வைக்கிறோம் இல்லையா? இல்லை. அப்போ நீங்கள் தனியாக ஒரு கிளாஸுக்கும் போகல, அது நல்லா படம் இருக்கீங்க. என்ன உங்களோட கூட்டாளிமார் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போகிறவங்களா கிளாஸுக்கு? எத்தனை உங்களோட கிளாஸில் எத்தனை குடியங்கள்? 23 பேரில் இப்போ நீங்கள் ஒரு ஆள் தான் போகல. அப்படியா? மிச்செல்லாம் போகிறாங்களா? அப்படியா? 60 பேர் போகல. 60 பேர் போகல. என்ன உங்களுக்கு ஸ்கூல் பேக்குகள் ஷூ எல்லாம் இருக்குதா? கொப்பி சாமான்லாம் இருக்குதா உங்களுக்கு? பேக்கு இதுக்கு ஷூ இல்லை. ஷூ இல்லை. பேக்கு கொப்பி சாமான் கோம்பாஸ் எல்லாம் இல்லை. கொப்பி சாமான் கோம்பாஸ் ஒன்றும் இல்லையோ? இல்லை. ஷூவும் இல்லையோ?
பாட்டாம் போட்டு போடுறேன். பாட்டாவை தானே போட்டு போடுறீங்க? ஓ. ஏசுவாங்களே சில வேலையில். அடிக்கிறவங்க. ஓ, சூதானே போட்டு கேட்பாங்க. எல்லா பள்ளிக்கூடத்துலையும் சூதானே கேட்பாங்க, இல்லாட்டி அடிப்பாங்களே அவங்க. ஏசுவாங்க. அப்போ இருக்கிறவங்க கூட இதுக்குள்ள கொஞ்சம் பார்க்கலாமோ? பேக்குகள் அதெல்லாம் வச்சு தானே இருக்கிறீர்கள். அதை கொஞ்சம் இருக்கிற சாமான் எடுத்துக்கொண்டு வாங்க, பள்ளிக்கூட சாமான் கொஞ்சம் பார்ப்போம். வணக்கம், கிட்ட வாங்கம்மா. வணக்கம் பிள்ளை. வணக்கம். பிள்ளையோட பேர் என்னம்மா? என் பேர் ஆசா. ஆசா. எத்தனை ஆண்டம்மா படிக்கிறீங்க? 9ஆம் ஆண்டு. எந்த ஸ்கூலம்மா? தலவாய் ஸ்கூல். தலவாய் ஸ்கூல். நீங்கள் பள்ளிக்கூடம் போனீங்களா நேற்று? ஓ. அப்போ நீங்கள் கிளாஸு ஸ்பெஷல் கிளாஸுகளுக்கெல்லாம் போகிற மாதிரி இல்லை பாடுகள் போகிற எண்ணம் இருக்குதா? போகிற ஆசைகள் இருக்குதா? ஓ. ஆசைக்கு நான் போகிறல, காசி இல்லை. காசி வசதி ஒன்றும் இல்லை. சதிகள் இல்லைண்ணே. இப்படி இந்த வீடியோ பார்க்குற உறவுகள் யாராவது ஒரு ஆள் உங்களுக்கு இந்த கிளாஸு டியூஷன் கிளாஸுக்கு போகிறதுக்கு உதவி செய்ய முன்பந்தா நீங்கள் போவீங்களா? இல்லாட்டி ஒரு மாதத்துக்கு போயிட்டு 2வது மாதம் போக அனுப்பிங்களா? அப்படியான கட்டங்கள் இல்லை. தொடர்ந்து போவீங்களா? இப்போ இந்த 9ஆம் ஆண்டுன்னு இன்னொரு 3 வருஷ படிப்பு இருக்கோ இல்லைக்குன்னு? இப்போ உங்களுக்கு ஸ்கூல் பேக்குகள் ஷூகள் இருக்குதா? உங்களுக்கு கொப்பி சாமான்கள் எல்லாம் இருக்குதா? பேக்கு ஷூவெல்லாம் இருக்கு. கொப்பி தான் பிரச்சனை. எத்தனை கொப்பி வச்சுருக்கீங்க? கொப்பி பாடத்துக்கு ஏற்ற மாதிரி 13 கொப்பி இருக்கு. மேலதிகமாக கொப்பி தேவையா உங்களுக்கு? ஓ. எத்தனை கொப்பி தேவை மேலதிகமாக? மேலதிகமாக ஒரு 5 கொப்பி. 5 கொப்பி வேணும். பேக்கெல்லாம் டேமேஜ் இல்லாமல் இருக்குது, ஷூவெல்லாம் டேமேஜ் இல்லாமல் இருக்குது. அவருக்கு தம்பிக்கு ஷூ இல்லை, இப்போ உங்களுக்கு ஷூவெல்லாம் இருக்குது. இப்போ உங்களுக்கு கொப்பி சாமான் தான் வேணும். என்ன ஸ்கூலுக்கு நடந்து போகிற சைக்கிள் இல்லை. தூரம் ஸ்கூல் நடந்தான் போகிற 2 பேரும். 2 பேரும் நடந்தா போகிறோம். உங்களுக்கு டியூஷன் கிளாஸுக்கெல்லாம் ஏற்பாடு செய்து தந்தால் நடந்து போகக்கூடிய வசதிகள் இருக்குது. அப்புறம் அதுக்கும் சொல்லுவீங்களா? இல்லை எங்களுக்கு தூரமாக இருக்குது, நடந்து போகிற கஷ்டமான பாடம் இருக்குதுன்னு சொல்லுவீங்களா? அதுக்கும் ஒரு ஏற்பாடு செய்து தந்தா? இல்லை. இப்போ ஸ்கூலுக்கு போகிறான் பிரச்சனை, நடந்து தூரம். இப்போ டியூஷன் கிளாஸ்ண்டா அதுவும் போகிற கஷ்டம்தான். சைக்கிள்டா பரவாயில்ல. அப்போ நீங்கள் கேளுங்க, பார்க்குற உறவுகள்கிட்ட என்ன, அந்த மாமாக்கள்கிட்ட என்ன கேட்க விரும்புறீங்க, என்ன கேட்க போகிறீங்க? சத்தமாக கதைங்க. சைக்கிள். சைக்கிள் இருந்தால் போதும், வேறு ஒன்றும் தேவை இல்லையா? கொப்பி சாமான்லாம் இருக்குது தானேன்னு. உங்களுக்கு சைக்கிள் எதுவும் இருந்தால் தம்பி ஏற்றிட்டு தம்பி என் கிளாஸுக்கு கூட்டி கொண்டு போகிற அப்படியா? அப்போ பார்க்குற மாமாங்கள்கிட்ட நீங்கள் சைக்கிளாக கேட்குறீங்க. அப்போ சரியான வேறு ஒன்றும் இல்லை ஆகிக்கிறதுக்கு? இல்லை. இல்லைண்ணா? சரிங்க தம்பி. பாப்பா கொஞ்சம் பேக்கில் கொஞ்சம் பார்ப்போம். அக்காச்சி கொஞ்சம் விரிங்க தம்பி, இதுகளை கொஞ்சம் பார்ப்போம். தம்பி இப்படியா? அக்காச்சி பின்னால் வாங்க. இந்த கொப்பியெல்லாம் இந்த உறவு போட்டு தானே வச்சுருக்காரு கூட தானே மைக்கு பிடிக்கும். கொப்பியத்தை கொப்பியெல்லாம் உறவு போட்டு தானே வச்சுருக்கிறீங்க. ஆறு சித்தியா கொடுத்து கொடுத்தவ. இந்த பேக் கொஞ்சம் புதுசாக தானே இருக்கு என்ன? அப்போ அப்புறம் இந்த வருஷம் வரையும் 2 பேக் பிஞ்சு இருந்தது. பள்ளியில் வந்தாங்க. இது பள்ளிகளை வந்தவங்களா? ரைட். எப்போ வந்தவங்க? இப்போ கிட்டலாம் கொடுத்துருக்கணும் அப்படின்டா. எப்போ வந்தவங்க? இது வந்து 2 மாதம். 2 மாதமா? பேக் கொஞ்சம் புதுசாக இருக்குது, பள்ளிக்கூடம் போடுறது கொஞ்சம் குறவு. இன்னொரு பேக் வச்சுருந்தேன், அதை போட்டு இதை எடுத்து வந்து திரும்பி அந்த பேக் பிஏ இந்த பேக் எடுத்து அந்த பேக் பிஏ இந்த பேக் எடுத்து வரும். அப்போ ஷூ ஒன்றும் இல்லையா உங்கள்கிட்ட? என்ன சைஸ் உங்களுக்கு ஷூ வேணும்? எனக்கு 4 சைஸ். 4? அக்காச்சி 3ன்றா, நீங்கள் 4ன்றீர்கள். 4 சைஸ் தாங்க எனக்கு. எவ்வளோங்களே? 4 சைஸ் தாங்க எனக்கு. சரி 4. அப்போ பார்க்குற மாமாங்கள்கிட்ட என்ன கேளுங்க, சத்தமாக கேளுங்க. என்ன கேட்க போகிறீங்க? எனக்கு சைக்கிள். சத்தமாக கதைங்க. சைக்கிள்.
சைக்கிள் வேறு ஷூ வேறு ரைட். உங்களுக்கு சைக்கிளும் ஷூவும் இருந்தால் கொப்பி கொப்பி சொக்ஸுகள். அப்போ இதெல்லாம் உங்களுக்கு கிடைச்சா நீங்கள் 2 பேரும் தவறாமல் கிளாஸுக்கு போவீங்களா? கண்டிப்பாக போவீங்க. சரி, அந்த வீடியோ நான் மாமா பதிவு செய்து போடுறேன். சரிதானே? பார்க்குற உறவுகள் வந்து உங்களுக்கு யாராவது ஒரு ஆள் முன் வந்தாங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த உதவியை நான் பெற்று தருவேன். அடுத்தடுத்த வீடியோவில் உங்களை நாங்கள் சந்திப்போம். சரிதானே? சரிதானே உள்ள சரிதானேம்மா? அந்த வீடியோ நான் பதிவு செய்து போடுறோம். உதவிகள் யாரும் முன் பண்ணாங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக நான் பார்க்குறேன். இப்போ பார்க்குற உறவுகள் சௌரங்கள் இப்படியான நிலப்பாடு இருக்கிறவங்களை நான் பயணிக்க வேணும். ஆகவே நீங்கள் கொஞ்சம் இந்த வீடியோ கொஞ்சம் எங்களுக்கு கொஞ்சம் பகிருங்க. எந்தளவு தூரத்துக்கு நீங்கள் அதை பயந்து கொண்டு போகிறீங்களோ அந்தளவு தூரத்துக்கு இப்படியான நிலப்பாடு இருக்கிற குடும்பங்களை எங்களுக்கு ஒரு காலகட்டங்களில் வந்து உங்களால் உங்களுக்கு ஒரு நன்மை ஒன்று கிடைக்கும். கண்டிப்பாக அது கிடைக்கும். ஆகவே எங்களுடைய வீடியோவில் வந்து நீங்கள் கொஞ்சம் பகிருங்க. சரிதானேம்மா? நான் அந்த போகிறேனம்மா. அடுத்தடுத்த கட்டங்களில் சந்திப்போம். சரிதானேம்மா? நன்றியா? ஓகே.